Hello friends, welcome back to Digital Focus channel. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு விஷயத்தோட இந்த டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கிஃப்ட்னாலே நம்ம எல்லாமே பயங்கர ஹாப்பி ஆயிடுவோம் இல்லையா? கிஃப்ட் வந்து நம்ம எதுக்கு ப்ரெசென்ட் பண்றோம்? நம்மளோட மெமரிஸ்க்கு உண்டான ஒரு அடையாளம் தான் கிஃப்ட். நமக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண போறாங்கன்னா அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நாம இன்னொருத்தவங்க கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படின்னா பார்த்து ஏதாவது வாங்கி கொடுப்போம். இப்போ நீங்க ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்றீங்க, அது எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் பரவாயில்ல. எந்த மாதிரி கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? ட்ரெஸ், ஜுவல் இல்லைன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து நம்ம வாங்கி கொடுப்போம். ஸோ இது எல்லாமே ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்கள விட்டு போயிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கிஃப்ட் வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் ட்ராவல் ஆகணும், அவங்களுக்கு ஒரு வேல்யூபிளான கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது நாலேஜ் ஷேரிங். ஆமாம், கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது நம்மளோட நாலேஜ் மட்டும்தான். நம்மளோட நாலேஜ், அறிவு, திறமை இது எதையுமே யாராலையுமே நம்ம கிட்ட இருந்து திருட முடியாது. ஸோ நாலேஜ் ஷேரிங் தான் இருக்குதுலேயே ரொம்ப வேல்யூபிளான ஒரு கிஃப்ட். நீங்கள் உங்களோட நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது எங்கே அதை தெரிஞ்சு அவன் பெரிய ஆள் ஆயிடுவானோ அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களோட நாலேஜை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களோட நாலேஜ் தான் இன்னும் அதிகமாகும். ஸோ இனிமேலாவது உங்ககிட்ட உள்ள நல்ல நல்ல நாலேஜை மற்றவங்களுக்கு கிஃப்டாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, SEO பார்க்க முக்கியமான ஸ்டெப்ஸு. இது தெரிஞ்சாதான் நம்மளால SEOவே பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பற்றி ஒரு ஓவர்வியூவாக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றும் பற்றி டீட்டெயில்டாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்குனாலும் சரி, இல்லை உங்களோட கஸ்டமருக்கு SEO பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, ஃபஸ்ட்டு பிஸ்னஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிஸ்னஸை நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா உங்களால் SEOவில் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகி போக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். உங்களோட பிஸ்னஸ்க்கு இதுதான் என்னோட ப்ராடக்ட், இதுதான் என்னோட சர்வீசஸ் அப்படின்றதுல நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக இருந்தால் தான் உங்களால் ஆடியன்ஸை ரீச் அவுட் பண்ண முடியும். அடுத்ததா கீவேர்டு அனாலிசிஸ். இதுதான் SEOலயே மேஜர் இம்பார்ட்டன்ட் பார்ட். கீவேர்ட்னா உங்க பிசினஸ் ரிலேட்டடா யூசர் சர்ச் பண்ற டேர்ம்ஸ் தான் நம்ம கீவேர்டுன்னு சொல்றோம். நீங்க கீவேர்ட் ஃபைண்ட் பண்ணும்போது ரெண்டு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒன்னு சர்ச் வால்யூம், இன்னொன்னு காம்படிஷன். உங்க பிசினஸா நீங்க செலக்ட் பண்ற கீவேர்ட்ஸ் யூசர்ஸ் அதிகமா சர்ச் பண்ணிருக்கணும். அதை தான் நம்ம சர்ச் வால்யூம்னு சொல்றோம். சர்ச் வால்யூமே இல்ல, யூசர்ஸ் அதை போட்டு தேடவே இல்லை, அப்படி ஒரு கீவேர்டை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்க வெப்சைட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்க செலக்ட் பண்ற கீவேர்ட்ஸ்க்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கீவேர்ட் ரிசர்ச் அப்போ மட்டும் போத் ஆர்கானிக் அண்ட் பெய்ட் ரெண்டையுமே பார்க்கணும். அப்பதான் நீங்க செலக்ட் பண்ற கீவேர்ட்ஸ்க்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலா நீங்க செலக்ட் பண்ற கீவேர்ட் சர்ச் வால்யூம் அதிகமா இருக்கணும், காம்படிஷன் கம்மியா இருக்கணும். இதுதான் பேசிக் கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு உண்டான ஃபார்முலா. அடுத்ததா காம்படிட்டர் அனாலிசிஸ். உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டட் உள்ள கீவேர்ட்ஸை நீங்கள் போய் கூகுள் சர்ச் பண்ணுறீங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது டிஸ்பிளேல வந்து ரிசல்ட்ஸ்லாம் காட்டும். அதில் டாப் ரேங்கிங்ஸ் இருக்கிறவங்க தான் உங்களோட காம்படிட்டர்ஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 3-4 கீவேர்ட்ஸ் போட்டு தேடுறீங்க. அப்படி தேடும்போது ரிப்பீட்டடாக 2-3 பேர் எந்த கீவேர்ட்ஸ் போட்டாலும் வந்துட்டே இருப்பாங்க. அவங்க தான் உங்களோட எக்ஸாக்ட் SEO காம்படிட்டர்ஸ். அதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுறவனும் உங்களோட காம்படிட்டர்ஸ் தான், எல்லா சர்வீஸ் பண்ணுறவனும் உங்களோட காம்படிட்டர்ஸ் தான். அடுத்ததா டார்கெட் லொகேஷன். என்னோட பிசினஸை நான் வேர்ல்டு வைடா பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க வேர்ல்டு வைடா கீவேர்ட் ரிசர்ச், காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணணும். இல்ல நான் பர்டிகுலர் கண்ட்ரியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா பர்டிகுலர் கண்ட்ரிக்கு மட்டும் நீங்க கீவேர்ட் ரிசர்ச், காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணா மட்டும் போதும். அடுத்து டார்கெட் ஆடியன்ஸ். உங்க பிசினஸோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே உங்க டார்கெட் ஆடியன்ஸ் கிடையாது. உங்க சர்வீசஸ்க்கு நீட் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்லைன்ல நீங்க ஒரு ட்ரெஸ் கடை வச்சிருக்கீங்க, எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்குமே வச்சிருக்கீங்க. அப்போ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எல்லா ஏஜ் கேட்டகரியும் தான். இல்ல நான் ஆன்லைன்ல சாரீஸ் மட்டும் தான் சேல் பண்றேன் அப்படின்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் ஒன்லி ஃபார் லேடிஸ் மட்டும்தான். அடுத்ததா வெப்சைட் அனாலிசிஸ். நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கீவேர்ட் ரிசர்ச் அண்ட் காம்படிட்டர் அனாலிசிஸ். இதை வச்சு உங்கள் வெப்சைட்டோட கண்டென்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணி விடணும். வெப்சைட் அனாலிசிஸில் இன்னொரு பார்ட் வந்து பேஜோட லோட் ஸ்பீடு. உங்கள் வெப்சைட்டோட பேஜ் லோட் ஸ்பீட் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா யூசர்ஸ் உங்கள் வெப்சைட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வெப்சைட்டுக்கு போயிடுவாங்க. இதே இது உங்கள் வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா ஆன் பேஜ். வெப்சைட்ல ஒர்க் பண்ற ப்ராசஸ் எல்லாமே ஆன் பேஜ் தான். அதாவது சர்ச் இன்ஜின்ல உங்க வெப்சைட்டுக்கு ஹையஸ்ட் ரேங்கிங்ஸ், ரெலவென்ட் டிராஃபிக் கொண்டு வர்றதுக்கு உங்க வெப்சைட்ல இருக்கிற ஒவ்வொரு வெப் பேஜஸ்லயும் போய் கண்டென்ட்டையும் சோர்ஸ் கோடையும் ஆப்டிமைஸ் பண்ணி விடணும். அடுத்து ஆஃப் பேஜ். உங்க வெப்சைட்டுக்கு இன்டைரக்டா டிராஃபிக் ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக் தான் ஆஃப் பேஜ். அதாவது நீங்க பேக்லிங்க் ஜென்ரேட் பண்றது மூலமா இல்லைன்னா சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறது மூலமா உங்க வெப்சைட்டுக்கு இன்டைரக்டா டிராஃபிக் கிரியேட் ஆகும். அடுத்து டெக்னிக்கல் SEO. இதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா கிராலிங் அண்ட் இண்டெக்சிங். கூகுள் பாட்டுக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க, என்னோட வெப்சைட்டை நான் இப்படி தான் கிரால் பண்ணணும், இப்படி தான் இண்டெக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே டெக்னிக்கல் SEOல வரும்.
அடுத்ததாக டிராஃபிக் அனாலிசிஸ். வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணியாச்சு, கீவேர்ட் ரிசர்ச், காம்படிட்டர் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணியாச்சு. உங்கள் வெப்சைட்டுக்கு யூசர்ஸ் வர்றாங்களா அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்குன்னு சில டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸில் போய் உங்கள் வெப்சைட்டை இன்டெகிரேட் பண்ணிவிட்டால் மட்டும் போதும். உங்கள் வெப்சைட்டுக்கு எவ்வளோ யூசர்ஸ் வர்றாங்க, எங்கேருந்து வர்றாங்க, எந்த பேஜஸ்க்கு வர்றாங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரொமோட் யுவர் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எதுனா சோஷியல் மீடியா தாங்க. ஏன்னா மோர் பீப்புள்ஸ் வந்து இப்போலாம் சோஷியல் மீடியாவில் தான் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அங்கே போய் உங்களோட பிஸ்னஸோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அடுத்து மானிட்டரிங் ROI ஃப்ரம் SEO. ROIன்றது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ SEO பண்ணுறது மூலயமா உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸ் எத்தனை பேர் கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கணும். இல்லை கம்மியான கஸ்டமர்ஸ் தான் எனக்கு கன்வெர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மேலே உள்ள ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் லேக்காக இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு தப்பு விட்டுருப்பீங்க. ஸோ எந்த ஸ்டெப்ஸில் நம்ம தப்பு விட்டுருக்கோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு SEO பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் ஒரு ஓவர்வியூவாக இந்த வீடியோலேருந்து கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த SEO பற்றின இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.